அனைவருக்கும் வணக்கம். இப்போ சென்டர் கேப் க்ளோஸ் தான் நார்மல் அளவு. ஆனால் சென்டர் கேப் க்ளோஸ் கட்டிங்க போட போகிறோம். ஸோ முதல்ல எப்பவுமே நம்ம ஸ்ட்ரைக் லைன் பார்க்கலாம். உயரம் 14 இன்ச்சு. இல்லை ஸ்டிச்சிங்காக 4 இன்ச்சு 1 பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இது நமக்கு ஷோல்டர் லைன். ஷோல்டர் லைன் இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இது ஃபுல் ஷோல்டர். சரிங்களா? இப்போ நமக்கு ஃபுல் ஷோல்டரு அளவு தெரியாது, மார்பு சுற்றளவு தெரியும், மற்ற அளவுகளெல்லாம் தெரியும். அப்போது எல்லாருமே நம்மக்கிட்ட ப்ளவுஸ் கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நார்மலாக அளவு ப்ளவுஸை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி அளவு ப்ளவுஸை கொடுத்துட்டு போகும்போது நம்ம ஃபுல் ஷோல்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன் ப்ளவுஸு நம்ம கையில் கொடுத்தும் கூட நம்மளால் சரியாக ஹேண்டில் பண்ண முடியல, சரியாக நம்மளால் தைக்க முடியல. அப்போ எந்த மாதிரி கட்டிங் போட்டால் கரெக்டாக செய்ய முடியும்? இந்த மாதிரி நிறைய குழப்பத்தோடு கூட நிறைய டைலர்ஸ் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணும்படிக்கு ஒரு சின்ன ஃபார்முலா சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இப்போ நான் சொல்கிற ஃபார்முலா எப்படின்னா, ஏற்கனவே நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனுடைய விளக்கத்தை தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இப்போ நமக்கு ஃபுல் ஷோல்டர் தெரியாது, மார்பு சுற்றளவு 38. முதல்ல இதை 4ஆக பிரிச்சுக்கோங்க. இப்போ 9.5. இது 4இல் ஒரு பாகம். நம்ம போடுற கட்டிங் கூட 1/4 சென்டர் கேப்பாக மாற்ற போகிறோம். சரிங்களா? 1/4 அளவில் சென்டர் கேப்பாக மாற்ற போகிறோம். அப்படி மாற்றும் போது என்னென்ன அளவுகள் லாஸ்ட்டில் ஃபார்முலா ஷோல்டர் அளவு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். 4இல் ஒரு பாகம் 9.5. இதில் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 8 பெருக்கல் 2. இந்த 8ன்றது முழு ஒரு சைடுடைய அளவு. அப்போ நமக்கு முழு ஷோல்டர் அளவு நமக்கு வேணும். இது எப்படி நம்ம மார்பு சுற்றளவில் 4இல் ஒரு பாகத்தை கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இதில் 2ல் ஒரு பாகத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 17 இன்ச்சு ஆகுது. இதில் மறுபடியும் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 16 இன்ச்சு. இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த 1/4 இன்ச்சுன்றது ஃபார்முலா. சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலா தான், இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஷோல்டரில் எவ்வளவு மைனஸ் பண்ணுன்ற கணக்கை பார்க்க போகிறோம். அப்போ 15.25. சரிங்களா? இந்த 15.25 2ஆக பிரிச்சுக்கணும். ஏன் 2ஆக பிரிக்கணும்? இப்போ பேக் பார்ட்டு தான் முதல்ல போட போகிறோம். இப்போ பேக் பார்ட்டில் நம்ம மடிப்பில் போடுவோம். அதனால தான், இல்லைன்னா அப்படியே வச்சிடுவோம். ஸோ அதனால தான் என்ன பண்ண போகிறோம், 2ஆக பிரிக்கிறோம். அப்போது 7.25 ஒரு பாயிண்ட். சரிங்களா? அதுதான் ஷோல்டருடைய அளவு. அப்போ இந்த 7.25 அளவை தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுல் ஷோல்டரை நம்ம வைக்கிறோம். 7.25 ஒரு பாயிண்ட். நல்லா புரிஞ்சுக்கங்க, இதுதான் ஃபுல் ஷோல்டர். இப்போ மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் நான் விட்டுருக்குறேன். இப்போ பேக் நெக் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 9 இன்ச்சு. மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 9. ஏற்கனவே இந்த வீடியோ நான் 1/4 போட்டுருக்கேன். ஒரு அக்கா இது அப்படியே சென்டர் கேப்பில் போட்டால் எப்படி சார் கட்டிங் போடணும் அதை எனக்கு போட்டு காட்டுங்கன்னு சொன்னாங்க. அதுக்காகவே இப்போ சென்டர் கேப்பை மாற்றுறோம். 9 இன்ச்சு 1/4 இன்ச்சு மைனஸ் நம்ம எவ்வளோ பிடிச்சி தைக்கிறோமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம். இப்போதான் நம்ம இந்த ஃபுல் ஷோல்டரில் எப்படி மைனஸ் பண்ணணுன்றதை சொல்ல பாருங்க. இப்போ இங்கே 9 இன்ச்சு இருக்குது. இங்கே ஏற்கனவே சொன்னால் 16ல் 1/4 இன்ச்சு மைனஸ் அப்படின்னு. இந்த 1/4 இன்ச்சுன்றது ஃபார்முலா. இங்கே வைக்கிற ஒவ்வொரு இன்ச்சுக்கும், அதாவது இங்கே எத்தனை இன்ச்சு இருக்குது அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிங்க. 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ இந்த 9 இன்ச்சு நம்ம என்ன செய்யணும், கூட்டிக்கணும். 4 6 3/4 1 1/4 1 1/4 2 2/4. இங்கே நம்ம என்ன செய்கிறோம், 2/4 இன்ச்சு மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் 2/4. அப்போ மீதி இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 5.5 1 இன்ச்சு. 5.5 ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த 5.5 ஒரு பாயிண்ட் நம்ம அப்படியே கீழே இறக்குறோம். 5.5 ஒரு பாயிண்ட் நம்ம அப்படியே இறக்கிறோம். ஆனால் 5.5 ஒரு பாயிண்ட் இறக்கும்போது இதில் நீங்கள் நல்லா கவனிக்கணும், இது 1/4 மாறிடும். அப்போ சென்டர் கேப்னா என்னங்க சார்?
சென்டர் கேப்பை எப்படி இதை மாற்றுறது அப்படின்னா இதில் 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கிங்க. அப்போ 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணும்போது அஞ்சரை ஒரு பாயிண்ட்டு 1/2 இன்ச்சு மைனஸ்னா 5.1. ஸோ இப்போ இந்த 5.1க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போட்டுக்கோங்க. இதுதான் இப்போ செஸ்ட் லைன் நமக்கு, ஓகேவா? இதுதான் செஸ்ட் லைன். அப்போ இங்கே 5.5 ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த 5 ஒரு பாயிண்ட்டை முதல்ல இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன ஷோல்டர் கஸ்டமருடைய விருப்பம், அவங்க 2.25 வேணுன்றாங்க. 9 இன்ச்சு இருக்குது, 2.25. அப்போ ப்ளஸ் நம்ம எவ்வளோ பிடிச்சி தைக்கிறோமோ அந்த அளவுக்கு 3 இன்ச்சு வைக்கிறேன். 2.25 ப்ளஸ் ஒரு 3/4, அப்போ 3 இன்ச்சு ஆகுது. அப்போ மீதி இங்கே இருக்கிறது 2.5 ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த 2.5 ஒரு பாயிண்ட்டோட நான் என்ன பண்ணுறேன், ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுது. அழுத்தம் கொஞ்சம் நல்லா ப்ராடாக வேணுன்றாங்க. ஸோ அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், நம்முடைய தேவைக்கு பேசிக்காக வந்து நம்ம ஒரு பேக் பார்ட் கட் பண்ணும்போது நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் என்னென்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம அளவுகளை கழுத்தை உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி இருக்கும். கழுத்து ரவுண்ட் நெக்கு தான் வைக்கிறோம், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வைக்கிறோம். மார்பு அப்புறம் இங்கே மேலே ஷோல்டர் எவ்வளோ வச்சுக்கிறோம், 3 இன்ச்சு வச்சுருக்கிறோம். அதே லெவலில் இங்கேயும் நீங்கள் என்ன செய்யணும், எடுத்துக்கணும் ஷோல்டரு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி வந்து ஷோல்டர் இறங்கி வரணும். இந்த மாதிரி கிளாஸாக வரும்போது இந்த டாட்டை பிடிச்சவங்க இது அப்படியே ஸ்ட்ரைட் ஆகிடும், ஷோல்டர் இறங்காது. இப்போ மார்பு சுற்றளவு எவ்வளோ, 9.5 இன்ச்சு மார்பு சுற்றளவு. ஃபர்ஸ்ட் இது 4ல் ஒரு பாகத்துக்கு மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் கேப்புக்கு இதில் நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன், 1/2 இன்ச்சு வைக்கிறதா 3/4 இன்ச்சு வைக்கிறதா அப்படின்னு. இந்த ஆம்கோல் செட் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ஆம்கோல் ரவுண்டு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 8.5 இன்ச்சு. 9.5 ஒரு இன்ச்சு மைனஸ் அப்படின்னா 8.5. இந்த மாதிரி சரியான அளவுகள் வரும்போது 8.5 இன்ச்சு ஆம்கோல் ரவுண்டு எங்கே போய் உட்காருதோ அந்த இடத்த நீங்கள் தொட்டு அந்த இடத்த பாயிண்ட் வச்சுக்கிங்க. அப்போ 6 இன்ச்சியா 3/4 இன்ச்சுன்றது நீங்களே தீர்மானிச்சுக்கணும். இது யாருக்கிட்டையும் போய் நீங்கள் டவுட் கேட்டுட்டு இருக்கணும் அவசியமே கிடையாது. இப்போ ஆம்கோலுடைய ஹைட்டு 5.1 இருக்கு. இதை அப்படியே சென்டர் பண்ணுங்க, 4 இன்ச்சு கீழே வச்சுட்டு இப்போ ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வந்து பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஆம்கோல் ரவுண்ட் அதிகபட்சம் இந்த இடத்துல 1 இன்ச்சு இருந்தால் போதுமானது. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல 1.5 இன்ச்சு மார்க் பண்ணணும். அதுதான் பேக்கில் சுருக்கும், ஆம்கோல் சுருக்கம் நிறைய பேர் வருது. ஸோ அந்த மாதிரி வைக்காதீங்க. இப்போ நான் செக் பண்ணுற பாருங்க, இந்த ப்ளவுஸுக்கு எவ்வளவு தேவைப்படுது, ஆம்கோல் ரவுண்டு 8.5 வேணும். இங்கே பாருங்க, எனக்கு 8.5 இந்த இடத்துல வருது. அப்போ இதுக்கு வந்து நான் 1/2 இன்ச்சு தான் கொடுக்கணும், இந்த 3/4 இன்ச்சு கொடுக்கல. எவ்வளோ கொடுக்குறேன், 1/2 இன்ச்சு தான் கொடுக்குறேன். இங்கே 9.5 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு, அப்போ 10 இன்ச்சு நான் எடுத்துறேன். இப்போ புரியுதுங்களா? ஆம்கோலுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் ஈஸில் கொடுங்க. அது உங்களுக்கு சென்டர் கேப்பாக மாறும். இங்கே 1/2 இன்ச்சு தான் நம்ம மேலே ஏற்றணும், அந்த 1/2 இன்ச்சு சேர்த்து வைங்க. 3/4 இன்ச்சு தேவைப்பட்ட 3/4 இன்ச்சு கொடுங்க. இது உங்களுடைய விருப்பம். ஒரு 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 தையல் வேலை செய்யற உங்களுக்கு அதிகாரம் இல்லாம நீங்க இதை வந்து இப்படி வச்சா இது சரி போகன்ற அனுபவத்துக்குள்ள வராம நீங்க எத்தனை வருஷம் செஞ்சாலும் இதை நீங்க சரி பண்ண முடியாது. அப்போ இப்படிதான் சென்டர் கேப்பா மாற்றப்படுது அப்படின்ற விஷயத்த நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ புரியுதுங்களா? 38 4 டிவைட் பண்ணிங்கன்னா 9.5 பிளஸ் நான் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்திருக்கேன். அப்போ டோட்டலாக இங்கே 10 இன்ச்சு இருக்கு. அடுத்தது இடுப்பளவு 34 இன்ச்சு இடுப்பளவு. 34 4 பிரிச்சோம்னா 8 இன்ச்சு வரும். ப்ளஸ் நான் இங்கே இன்னொரு 1/2 இன்ச்சு சென்டர் கேப் பண்ணுறதுனால 1/2 இன்ச்சு எடுத்துக்கிறேன். அதோட 1 இன்ச்சு டாட். புரியுதுங்களா? மேலேயும் 1/2 இன்ச்சு தான் கொடுத்துருக்கிறேன், கீழேயும் 1/2 இன்ச்சு தான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன தேவைன்றது உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். இங்கே நான் வந்து 1.25 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். அது உங்களுடைய விருப்பம். 1.25 1.5 நீங்கள் எவ்வளோ பிடிச்சி தைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட்டு வச்சுக்கோங்க. இதில் எந்த தப்பும் கிடையாது. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் வேணாங்க. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்கள் செய்கிற வேலையை நீங்கள் தீர்மானிங்க, அதுதான் உங்களுக்கு பெஸ்ட். ஸோ அடுத்தது இங்கே நான் ஒரு ஃபார்முலாவோட இந்த இடத்துல கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபார்முலா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மார்பு சுற்றளவு 38,
அதை நீங்கள் 8ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா இந்த அளவை வந்து இந்த டாட் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதாவது 38 டிவைடட் பை 8 4.25 இன்ச். ஸோ இந்த 4.25 இன்ச்சுக்கு நீங்கள் இதை வச்சிங்கன்னா இப்போ டோட்டல் அளவு பாருங்கள், உங்களுக்கு 10 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் குறைவாக இருக்கு. ஸோ இது 4.25 இன்ச்சு வைங்க. அப்போ இந்த டாட்டுடைய ஹைட்டு எவ்வளோ வைக்கலாம், இந்த டாட்டுடைய ஹைட்டு எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னா 39 இன்ச்சு மிடில் செஸ்ட்டு 4ஆக பிரிச்சுக்குங்க. 9.25 இங்கே மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 9.25 இதில் மார்க் பண்ணிக்கிங்க. இன்னொரு 1/2 இன்ச்சோ இல்லை 1/4 இன்ச்சோ எவ்வளவு தேவை நீங்கள் பிடிச்சி தைக்கும் போது மிஷினை உங்கள் கண்ட்ரோலில் எந்த இடத்துல நிற்கிதோ அது வரைக்கும் நீங்கள் வச்சுக்கிங்க. வேறு ஒன்றும் கிடையாது. மிஷின் உங்கள் கண்ட்ரோலில் எந்த இடத்துல நிற்கிதோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அப்போ 1/2 இன்ச்சு வேணுமா 1/4 இன்ச்சு வேணுமான்றதை நீங்கள் தீர்மானிச்சுக்கலாம். புரியுதுங்களா? 39 டிவைடட் பை 4 9.25. ஸோ இந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம். 10 இன்ச்சு இருக்குது. அப்போ மீதி இருக்குது 39 2ஆக பிரிச்சோம்னா நமக்கு 19 இன்ச்சு வேணும். ஃப்ரண்ட்ல எனக்கு 9.25 இருக்கு. 9.25 வரணும். ஆனால் நான் கீழே டாட்டுக்கு சேர்த்து வச்சதுனால ப்ளஸ் 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சதுனால இந்த இடத்துல எனக்கு 10 இன்ச்சா மாறிடுச்சு. அப்போ 10 இன்ச்சா மாறும்போது எனக்கு ஃப்ரண்ட்ல குறைவாக தான் தேவைப்படும். அதுவே உங்களுக்கு சென்டர் கேப்பா மாற்றி கொடுக்குதும். ஓகேவா? இப்போ இந்த டாட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். இந்த டாட்டுக்கு எடுக்கும்போது இந்த மாதிரி கரெக்டாக சென்டர் பண்ணிக்கணும். சென்டர் பண்ணிட்டு இது வந்து 1/2 இன்ச்சில் நம்ம பிரிச்சுக்கணும். ஸோ அப்போ பேக்கில் நமக்கு இந்த இடத்துல ரிங்கிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக இந்த ஒரு சின்ன கட்டிங் இந்த இடத்துல போட்டுக்கணும். அவ்வளோதாங்க. சின்ன கட்டிங் போட்டுக்கணும். நீங்கள் கிட்ட தைச்சோம்னா 4.25 இன்ச்சு இந்த டாட் வச்சுங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். ஓகேவா? ஸோ கட் பண்ணும்போது முதல்ல இந்த பாயிண்ட்டை கட் பண்ணிக்கிங்க. பேக் கீழே அடுத்தது இந்த அளவு நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோவை நீங்கள் நல்லா கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன். இன்றைக்கி எங்கள் பசங்களுக்கு இந்த கிளாஸ் தான் நான் எடுத்தேன். ஸோ அதை அப்படியே நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் இதை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி எளிமையான மெத்தடில் இதில் புரிகிற மாதிரி இதை எடுத்துருக்கேன். 34 டிவைட் பை 4 அப்படின்னா 8 ப்ளஸ் 1/2 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச். இப்போ பேக் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது ஃப்ரண்ட் கட் பண்ணும். இப்போ ஃப்ரண்ட் கட் பண்ணும்போது ஃப்ரண்ட் கட் பண்ணும்போது என்ன பண்ணலாம், எப்பவுமே வந்து இந்த சைடில் மார்ஜின் விடுவோம். அதே மாதிரி இது 1/4னா மார்ஜின் அதிகமாக விடலாம். நம்ம போடுறது வந்து சென்டர் கேப், அதனால் இந்த சைடில் மார்ஜின் நமக்கு அதிகமாக தேவையில்லை. புரியுதுங்களா? இப்போ நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். விட்டுட்டு பாருங்க, ஸோ பேக் பீஸை ஜஸ்ட் ஒரு ஜெராக்ஸ் போட்டுருங்க. நீங்கள் செலக்ட் பண்ணுறிய
இடத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஆம்கோல் பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது பேக் பாயிண்ட் இடம். நம்ம இதில் ஒரு 4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் நம்ம உள்ள தள்ளி இருக்கிறோம். 5.1 நம்ம வச்சது ஞாபகம் இருக்குங்களா? அதில் 2 ஒரு பாயிண்ட் 4 இன்ச்சு கீழே. இது ஒன்று நமக்கு அக்ராஸ் பாயிண்ட்டு. ஃப்ரண்ட்டு கவர் கட் எடுக்கணும். இந்த மாதிரி அழகாக எடுத்துக்கோங்க. ஆம்கோல் ரவுண்ட் நமக்கு 8.5 இன்ச்சு வேணும். இப்போ மார்பு சுற்றளவு செக் பண்ணிக்கலாமா? பேக்கில் வச்சது 10 இன்ச்சு வச்சோம். ஆனால் நமக்கு மார்பு சுற்றளவு எவ்வளோ? 38. இப்போ பேக்கில் 10 10 20 இன்ச்சு ஆயிடுச்சு. அப்போ மீது நமக்கு இருக்கிறது 18 இன்ச்சு. அப்படின்னா இதில் நம்ம 9 இன்ச்சுக்கு கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணுறோம்? ஆம்கோல் ரவுண்டு இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஆம்கோல் ரவுண்டு 8 ப்ளஸ் 1/2 இன்ச்சு டாட்டுக்காக இருக்கு. எட்டரை ப்ளஸ் 1/2 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த இடத்துல பேக் கலப்பு எப்படி வந்துச்சோ அதே லைனில் ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் நெக் வந்து நமக்கு 6 இன்ச்சு மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 6 4 இன்ச்சு மேலே இந்த மாதிரி லைட்டாக கிராஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, இங்கே ஊக்குப்பட்டிக்கு நம்ம இதில் உள்ளவே எடுத்துக்கிறோம். அதாவது 4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் உள்ளவே எடுத்துக்கிறோம். இப்போ மீதி வந்து இந்த இடத்துல நமக்கு 9 இன்ச்சு இருக்குங்க. 9 இன்ச்சு இங்கே இருக்கு. மீதி 1/4 இன்ச்சு வந்து நம்ம டாட்டா சின்ன போயிடும். இப்போ 9 பெருக்கல் 2 அப்படின்னா 18. பேக்கில் ஒரு இங்கே 38 மொத்தம். 10 பெருக்கல் 2 அப்படின்னா 20. 9 பெருக்கல் 2 அப்படின்னா 18. இப்போ டோட்டலாக நமக்கு 38 இன்ச்சு இருக்கு. சரிங்களா? எப்படி கணக்கு போட்டாலும் பேக்கில் அதிகமாக வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் அதை குறைச்சி வச்சு நம்ம இந்த அளவுக்குள்ள கணக்கு போட்டுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இப்போ ஷோல்டர் டு அப்பெக்ஸ் பாயிண்ட் வரைக்கும். ஓகேவா? ஷோல்டர் டு அப்பெக்ஸ் பாயிண்ட் வரைக்கும் நம்ம நேரடி அளவு எடுத்திருந்தா வச்சுக்கலாம். நேரடி அளவு இல்லை அப்படின்னா மிடில் செஸ்ட்டை முதல்ல 4ஆக பிரிச்சுக்கணும். இப்போ 9.75 மேலே ஸ்டிச்சிங் கழிச்சுட்டு 9.75. சரிங்களா? அடுத்தது மிடில் செஸ்ட்டை இங்கே நான் ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கி வச்சுக்கிறேன். 1/4 இன்ச்சு கீழே இறக்கி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக முதல்ல இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட் உடைய பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். டாட் சென்டர். சரிங்களா? அப்பெக்ஸ் பாயிண்ட்னு சொல்லலாம், டாட் பாயிண்ட்னு சொல்லிக்கலாம். அடுத்தது ஃப்ரண்ட் ஹைட் எடுக்கிறதுக்கு 39 3ஆக தைச்சிக்கிங்க. அப்போ உங்களுக்கு 13 இன்ச்சு வரும். மேலே ஸ்டிச்சிங் தைச்சிட்டு இங்கே 1/4 இன்ச்சு இறக்குன மாதிரி இங்கேயும் 1/4 இன்ச்சு இறக்குங்க. ப்ளஸ் 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் ஸ்டிச்சிங் ஆகும். சரிங்களா? இந்த அளவுகள் எல்லாம் பிரச்சனை ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்ம கட் பண்ணி முடிக்கிற வரைக்குமே இந்த அளவு ஞாபகத்தில் இருக்கணும். தெளிவாக பாருங்கள். உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒருவேளை பிகினர்ஸாக இருந்தால் கூட நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். அந்த மாதிரி நான் சொல்லிக்கிறேன். அடுத்தது பேக்கில் ஏற்கனவே பார்த்தோம். நமக்கு இங்கே பேக்கில் வந்து 10 இன்ச்சு இருக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து இந்த 10 இன்ச்சு போக நமக்கு 19 இன்ச்சு வரணும். இங்கே 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் ஸ்டிச்சிங் விட்டுட்டு 19 இன்ச்சு நமக்கு எந்த இடத்துல வருதோ அதை பார்த்துக்கணும். ப்ளஸ்ஸு நமக்கு 3/4 இன்ச்சு
நம்ம இங்கே 3/4 இன்ச்சு அந்த அளவில் நமக்கு போல் நான் இங்கே 1/2 இன்ச்சு கொடுக்குறேன். 1/2 இன்ச்சு கொடுத்துட்டு இது நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன். சரிங்களா? எக்ஸஸாக நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. இப்போ சென்டர் கேப் க்ளோஸ் அப்படின்னும் நம்ம ஷோல்டர் சென்டரில் தான் டாட் எடுப்போம். அப்படி பண்ணலாம். அது இல்லைன்னா மிடில் செஸ்ட் டிவைட் பை 10 ஃபார்முலா படியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 39 டிவைட் பை 10. இப்போ இந்த இடத்துல இருந்து நாம எடுத்துக்கிறோம். இப்போ இடுப்பளவு 34 4 பிரச்சனைனா 8 மைனஸ் 1/2 இன்ச்சு பேக்கில் 1/2 இன்ச்சு எடுத்துக்கணும். 8 இன்ச்சு இந்த ஸ்டிச்சிங் கற்றுருங்க. 8 இங்கே மீது அளவு எவ்வளோ இருக்குது, அதுலேருந்து இன்னொரு 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 7.5 இன்ச்சுக்கு நம்ம இங்கே கணக்கு பார்த்துக்கிறோம். இப்போ மீதி இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 2.5 இன்ச்சு இருக்குது. அந்த 2.5 இன்ச்சியே 1.25 அப்படின்னு நம்ம பிரிச்சுக்குவோம். 1.25 1.25. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 2.5 இன்ச்சு டாட் இதில் வந்துடும். நெக்ஸ்ட் டாட்டுடைய ஹைட்டு இப்போ 3 ஒரு பாயிண்ட் இருக்கு, அதை அப்படியே சென்டர் பண்ணிக்கணும். 3 ஒரு பாயிண்ட் இருக்கு, அதை அப்படியே சென்டர் பண்ணிட்டு இந்த இடத்த வந்து அண்டர் பஸ்டர் நாம பிரிச்சுக்கலாம். இது வந்து அண்டர் பஸ்டர் இடம். டோட்டல் ஹைட் பார்க்கலாம். 14 இன்ச்சு இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து ஃப்ரண்ட்டு வந்து 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு குறைவாக வைக்கிறீங்க. அப்படி பண்ணாதீங்க. இப்போ ஃப்ரண்ட்டு பேக் ஹைட்டு கரெக்டாக இருக்கணும். இப்போ இப்படி கரெக்டாக வச்சுட்டா பட்டி எப்படி சார் உட்காரும் அப்படின்னா, நம்ம உடம்புல போடும்போது இந்த டாட் வந்து கப்புக்கு மேலே 1.5 இன்ச்சு மேலே ஏறிடும். 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு வரைக்கும் ஏறிடும். அப்போ நம்ம கீழே கொடுக்குற பட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இந்த இதில் வந்து இந்த 1.25 இன்ச்சு இருக்கு, இந்த ஹைட்டு மேலே ஏறிடும். அதனால தான் பட்டி கரெக்டாக செட் ஆகிடும். 14 இன்ச்சு இருக்கு. 14 அப்படியே திருப்பி இந்த பக்கம் மார்க் பண்ணிக்கலாம். அப்போ இந்த சைடில் 3 பாயிண்ட் இருக்கு. இதே மாதிரி இந்த சைட்லையும் 3 பாயிண்ட் இருக்கு. என்ன பண்ணலாம்னா இந்த அளவு இந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு அளக்கும் போது இடுப்பளவு நமக்கு 8 இன்ச்சு வரணும். 5.25 இருக்கு. 5.25 போக 8 இன்ச்சு நமக்கு கரெக்டாக இருக்கு. இந்த இடத்துல 8 இன்ச்சு பட்டி 4 இன்ச்சு உள்ள போகுது. ஓகேவா? இப்போ இதான பின்னாடி நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் நான் 4 இன்ச்சு கொடுத்துருப்பேன். இந்த வீடியோவில் 1/2 இன்ச்சு தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்து கட்டிங் போடுங்க. ஸோ இங்கேருந்து இந்த கார்னரை பேஸ் பண்ணி இதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு பண்ணி இங்கே டாட் எடுத்துக்கணும். 1/2 இன்ச்சு இங்கே இருக்குது. இந்த 1/2 இன்ச்சு நமக்கு கரெக்டாக வரணும். இதுலேருந்து பாருங்கள் 4 இருக்குது. அதே 4 ஒரு பாயிண்ட் மேலே ஏறுவது இந்த பாயிண்ட் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ படி டாட்டு 6.1 இருக்கு. சென்டர் பண்ணிட்டீங்க. இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டை வச்சு இந்த டாட்டையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். 4 இன்ச்சு மேலே 4 இன்ச்சு கீழே. ஏன் சார் நீங்கள் அடிக்கடி ஸ்கேலை மாற்றுறீங்கன்னு சொல்கிறீங்களா? இது வந்து தெளிவாக இருக்குது, பார்க்கறதுக்கு அடியில் நல்லா பர்ஃபெக்டாக தெரியுது. அதனால இது டிராயிங் போடுறதுக்கு டிப்ளமோ ஸ்கேல் வந்து நான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்கேல்லையே நான் இங்கே வீடியோ எடுத்துருக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். புக் ஸ்டோர்லலாம் கிடைக்கும், இல்லைன்னா த்ரெட் கடையில் கிடைக்கும். ஓகேவா? இப்போ கட் பண்ணி எடுத்துருவோம்.
ஸோ ஃப்ரண்ட் கட் பண்ணும்போது எப்போவுமே வந்து இந்த கார்னரில் இந்த மாதிரி 4 இன்ச்சு மேலே வச்சு கட் பண்ணிடுங்க, அழகாக இருக்கும் பார்க்குறது. ஸோ நம்ம எங்கெல்லாம் பிடிச்சி தைக்கிறோமோ அந்த இடத்துலலாம் அக்கத்தை படைச்சிடுவோம். இப்போ ஃப்ரண்ட் பேக்கையை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கிராஸ் கட்டை எடுக்கணும். ஸோ இந்த கிராஸ் கட்டை எடுக்கும்போது இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த சைடு எடுக்கும்போது கரெக்டாக எடுத்துட்டு ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த சைடு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 2.1 இருக்குது. இந்த சைடு வந்து 2.5 இன்ச் இருக்குது. ஸோ டாட் சென்டர் இந்த சைடு அளவு 3.1. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கிராஸ் கட் இருக்கும்போது எப்பவுமே வந்து ஒரு 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க. நம்ம சைடு வந்து 1.25 இன்ச்சு போயிடும். இந்த 1.25 இன்ச்சு கணக்கு லைன் போட்டுருங்க. மார்க்கிங் நமக்கு இருக்கிற மாதிரி ஒரு இந்த சைடில் நமக்கு டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2.1 இருக்குது. அது இந்த லைனில் எடுத்துக்கணும். 2.1 ப்ளஸ் வந்து ஒரு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். இடுப்பளவு 8 இன்ச்சு 34 4/8 அதில் 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணிப்போம் ஃப்ரண்ட்டில், அதனால 8 இன்ச்சு நம்ம கரெக்டாக எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இந்த லைனையும் இன்னும் ஒரு பாயிண்ட் கிராஸாக வர மாதிரி எடுத்துக்கலாம். இந்த லைன் பார்த்தோம்னா நமக்கு 2.5 இன்ச்சு இருக்குது. 2 ப்ளஸ் வருது 3/4 இன்ச்சு. நீங்கள் எவ்வளோ பிடிச்சி தைக்கணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். ஸோ அந்த டாட் பாயிண்ட்டு 3.1 எடுத்துட்டு இப்போ ஃப்ரண்ட் வச்சு பார்த்தோம்னா பார்க்கும்போது நமக்கு தேவையான அளவுக்கு இப்படி தான் வச்சு தைக்குவோம். இந்த பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரிஞ்சிடும். இந்த லைன் ஆட்டோமேட்டிக்காக இதுவும் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம என்ன செய்யலாம், ஸோ கட் பண்ணும்போது லைட்டாக இது மாதிரி பேண்டி கொடுத்து கட் பண்ணிடலாம். இந்த கிராஸ் நான் ஏன் எடுக்கல அப்படின்னா, எப்பவுமே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கிராஸ் வந்து பேக் பீஸில் எடுத்துகிட்டு பண்ணீங்களா, ஸோ அதே மாதிரி இது வர மாதிரி எடுத்துருங்க. நீட்டாக இருக்கு. ஓகேவா? இப்போ வேணால் நீங்கள் நெக் கட் பண்ணி எடுத்துருவோம். ஃபோல்டு இருக்குது, அதனால வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ தேவையானவர்கள் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கற்றுக்கிறீங்க. தேவையில்லாதவங்க இது கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க, இருந்தாலும் ப்ராப்ளம். ஸோ என்னுடைய கடமை நான் போட வேண்டியது நான் போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்லீவ் ரொம்ப சிம்பிளாக கட் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுங்க. ஃபார்முலா போட்டும் நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்றீங்களா? அப்போ நார்மலாக எப்படி கட் பண்ணுறது, என்ன பண்ணலாம்,
ஒரு 1/2 இன்ச்சில் ஸ்ட்ரைட் லைன் போடுறேன். கை நீளம் வந்து 6 ப்ளஸ் 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட். இந்த மாதிரி காம்பவுண்ட் ரவுண்ட் எவ்வளவு? காம்பவுண்ட் ரவுண்ட் வந்து 8.5. 8.5ன்னா 17 இன்ச்சு. 17 4ஆ டிவைட் பண்ணிக்கணும். 17 இன்ச்சு காம்பவுண்ட் ரவுண்டு டிவைடட் பை 4 அப்படின்னா 4.25 இன்ச்சு இல்லைங்களா? 1/2 இன்ச்சு மைனஸ், அப்போ 3.25. இந்த 3.25 ஃபர்ஸ்ட் இதில் மார்க் பண்ணி 3.25 இன்னொரு 1/2 இன்ச்சு இதில் இன்னொரு 1/2 இன்ச்சு. அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ வந்துச்சுங்க? 1 இன்ச்சு. இந்த 3.25 இங்கே 3.25 இங்கே எடுத்து இப்போ 8.5 இன்ச் நமக்கு காம்பவுண்ட் வந்து வரணும். ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க? இதிலிருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் இந்த ஃப்ரண்ட் ஷேப் கொடுத்தோம் இல்லைங்களா? இந்த இடத்துல ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு முதல்ல இந்த ஷேப் நம்ம அழகாக எடுத்துக்கலாம். அழகாக எடுத்து இப்போ நீங்கள் அளந்து பாருங்க. இது கரெக்டாக. ஸோ இங்கே கொடுக்கும்போது லைட்டாக இந்த மாதிரி ஷேப் கொடுக்கணும். இந்த ஷேப் வந்து ஒரு 1/4 இன்ச்சில் இந்த ஷேப் கொடுத்தீங்கன்னா நீட்டாக வந்துடும். கை சுற்றளவும் அதுவும் 6 இன்ச்சு. ஸோ இது பார்க்கறது கொஞ்சம் கம்ப்ளீட்டாக இருக்கும். நான் கட் பண்ணி பார்க்குறேன், உங்களுக்கு தெளிவாக புரியும். இது லைட்டாக காமிச்சு இதில் வர மாதிரி போயிடுங்க. போயிட்டு இது அப்படியே ரெண்டு பண்ணி சொல்லிட்டு கை பார்க்கறது ரொம்ப அக்யூரேட்டாக உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடம் நமக்கு எவ்வளோ இருக்குன்னா அப்படின்னு பார்த்தோம்னா 3.25 இன்ச்சு நமக்கு இருக்கணும். இது கரெக்டாக இருக்கு. இந்த இடம் வந்து 3.25 இருக்குன்னா அது இது எப்படி நான் கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறேன். ஸோ 1/2 இன்ச்சு நம்ம ஸ்டிச்சிங் விடுறோமா, அதை மடிச்சுக்கிங்க. ஒன்றும் ப்ராப்ளம். வச்சுட்டு அப்படியே செஞ்சு கரெக்டாக இருக்கா? ஒரே ஒரு பாயிண்ட் தான் உங்களுக்கு மாறாது. இந்த 1/2 இன்ச்சு வெளியே இருக்கு. அப்படியே வச்சுங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து ரொம்ப எளிமையான மெத்தடுங்களை நம்ம கிளாஸில் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டமாக இருந்தால் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. தூரத்தில் இருந்தீங்கன்னா வீடியோ பார்த்து கற்றுக்குங்க. நன்றி, வணக்கம்.